எளிமை என்ற வண்ணமாக 128ஆம் சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். Psalm 128. பைபிள் கொண்டு வந்திருக்க எல்லாரும் என்னோட சேர்ந்து வாசிக்க கேட்குறேன். வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, நேற்று மாலை இன்றைக்கு காலை மறுபடியும் இந்த மாலை வேளையிலே குடும்ப ஆசீர்வாத செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை பாக்கியமாக எண்ணுகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசி வருகிறார். கேட்கலாய் மட்டுமல்ல, அதன்படி நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஏராளமான செய்திகளை கேட்கிறோம். அதன்படி நடக்க உங்களை தீர்மானித்து கைகளை ஒப்படைத்து கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த 2ஆம் நாள் மாலை கூட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு தொடர்ந்து பேசி வருகிறீர். எங்களுடைய குடும்பத்திலே சில மாற்றங்களை செய்திருக்கிறீர். இன்னும் முன்னேற்றமான காரியங்கள் எங்களுடைய குடும்பத்தில் நடக்க உதவி செய்யும். வந்திருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். கேட்கிற செய்தின்படி நடக்க அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். உட்காருவோம். நேற்று பொதுவான செய்தி ஓபேத்ஏதோமை குறித்து பேசினேன். ஓபேத்ஏதோமின் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க காரணங்களை பற்றி சொன்னேன். இன்றைய காலையிலே திருமணமான கணவன் மனைவிக்கு குடும்பத்தில் எழும்பக்கூடியதான முக்கியமான பிரச்சனைகள் என்ன வட்டாரத்தில் வருகிறது என்பதை குறித்து பேசினேன். இந்த மாலை வேளையிலே மனைவி கணவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன, கணவனை மனைவியை புண்படுத்துகிற காரியங்கள் என்ன என்பதை குறித்து பேச போகிறேன். நாளை காலை 2 ஆராதனைகளிலும் குடும்ப பொருளாதாரத்தை குறித்து பேச போகிறேன். ஒரே செய்தி 2 ஆராதனையிலும் இருக்கும். நாளை மாலையிலே ஆண்டவர் நடத்துகிறபடி ஒரு முக்கியமான தலைப்பில் பேச ஜெபித்து வருகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரார். இந்த மாலை வேளையிலே மனைவி கணவனிடம் எதிர்பார்க்கும் காரியங்கள் பல காரியங்கள் இருந்தாலும் சொல்ல விடுபட்ட காரியங்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங் வாட் ஐ ப்ரீச் திஸ் மார்னிங். நம்பர் 1, கணவன் மனைவிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். மனைவி எதிர்பார்க்கிறது. நான் வாசிக்க கேட்ட 128ஆம் சங்கீதம் முதல் வசனத்தின்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற கணவனாக இருக்க மனைவி எதிர்பார்க்கிறார். The wife expects their husband should be a spiritual leader of the family. நிறைய குடும்பங்களில் ஆண்களை விட பெண்கள் தான் ஸ்பிரிச்சுவலாக நல்லா இருக்காங்க. அது நியாயமானபடி ஆண்களாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் குடும்ப தலைவன். தலை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் பாடி இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் உங்களுடைய குடும்பத்தை அதிகமாக பாதிக்கும். இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய வேத தியானம், வேத வசனத்தின்படி நடக்கிற பரிசுத்த வாழ்க்கை, இவையெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனைவிக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். என் புருஷன் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்னு உங்களை குறித்து சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும். என் மனைவி நல்லா ஊழியத்துக்கு போகிறா, அவள் எல்லாம் செய்கிறா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அசிஸ்டண்ட்டாக மாறிடு. புருஷன் தான் குடும்பத்துக்கு தலைன்னு இருக்கும்போது தலை சரியில்லைன்னு சொன்னால், தலை சரியாக இருந்தால் தானே இருக்கும். அது குழம்பு வைக்கிறதுக்கு தான் லாயக்காக இருக்கக்கூடாது. ஆட்டு தலை மாதிரி நான் தான் தலைன்னு சொன்னால் போதாது. நீங்கள் தலை போல் நடக்கணும். அல்லேலூயா. நிறைய குடும்பங்களில் என் அனுபவத்தில் பெண்கள் தான் நல்லா ஜெபம் பண்ண, வேத வாசிக்க, ஆராதனைக்கு தவறாமல் போக, எல்லா காரியத்திலும் பெண்கள் தான் சரியாக இருக்காங்க. நியாயமானபடி ஆப்போசிட்டாக இருக்கணும்.
ஆகவே ஆண்களாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் அங்கங்கே உட்கார்ந்துருக்க ஒரு மாதிரி எதிர்கட்சி மாதிரி ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்க, பெண்கள் தான் ஆளுங்கட்சி மாதிரி இருக்காங்க. பொம்பளைகள் ஆட்சி தான் நடக்கு, வீட்டிலையும் தேசத்துலேயும் இருக்கு. அதுக்கு நான் ஒன்றும் எதிர்ப்பு கிடையாது. ஆனால் ஆண்களாக இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வெறும் தலையல்ல, ஸ்பிரிச்சுவல் லீடர். அல்லேலூயா. உங்களை பார்த்து உங்கள் மனைவியும் பிள்ளைகளும் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளணும், வேத வாசிக்க கற்றுக்கொள்ளணும், ஆராதனைக்கு போகிறதுல கற்றுக்கொள்ளணும், வேத வசனத்தின்படி நடக்கிறதுல கற்றுக்கொள்ளணும். You should lead the family. The leader should lead the family. நான் தான் லீடர், லீடர் இல்லை. யூ ஷுட் லீட். நீங்கள் நடத்தணும். அப்போ ஒரு மனைவி அதில் ரொம்ப சந்தோஷப்படுவான், என் புருஷன் நல்ல லீடர். உங்கள் பிள்ளைகள் சந்தோஷப்படுவாங்க. நிறைய குடும்பங்கள் அது இல்லை. எங்கள் அப்பா வருவார் போவார், சர்ச்சுக்கு சுமாராக தான் இருப்பார், எங்கள் அம்மா தான் நல்ல ஜெபம் பண்ணான்னு அப்படி தான் சொல்லுவாங்க. மோசமான வார்த்தை. அது உண்மை தான் சொல்கிறாங்க, அது கசப்பான உண்மை. நீங்கள் இன்றையிலிருந்து ஆண்கள்லாம் கை வைத்துங்க, பயப்படாமல் கை வைத்தேன். சரி, இன்றையிலிருந்து ஜெபம் பண்ணுறது, வேத வாசிக்கிறது, ஆராதனைக்கு போகிறது எல்லாத்துலேயும் நீங்கள் தான் லீடர். சொல்லுங்கள், நான் தான் லீடர், நானே நடத்துவேன். ஜெபத்தில், வேத வாசிப்பில் நான் முன்னணியில் நிற்பேன். என்னை பின்பற்றி 2-3 பேர் தான் சொல்கிறேன், மற்றையெல்லாம் கையை உயர்த்த. முதல்ல இருந்த சத்தம் குறைஞ்சிட்டுது. என்னை பின்பற்றி என் மனைவியும் பிள்ளைகளும் நடப்பார்கள். ஆமென். நீங்கள் எப்பவும் அதில் உற்சாகப்படணும். என் மனைவி அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு அதில் என்ன விசேஷம் இருக்குது? நீர் லீடராக இருந்துக்கிட்டு என் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவார், நல்லா, நீர் என்ன செய்கிறீரு? பின்ன எதுக்கு உங்க போய் லீடர்னு வச்சுருக்கு? லீடர்னா அந்த லீடர் மாதிரி நடக்க வேண்டாமா? மனைவி அதை எதிர்பார்க்குறா. 2வது, குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கிற கணவனாக இருக்கணும். யூ ஷுட் பி எ ப்ரொவைடர். மனைவி வேலைக்கு போகிறாங்க, அது வேற. ஆனால் அந்த மனைவியுடைய வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்தப்படாது. ஒரு அடிஷனல் இன்கமுக்காக மனைவி வேலை செய்யலாம் ஒழிய, என்றைக்கு உங்களுக்கு மனைவியையும் பிள்ளைகளையும் போஷிக்க முடியும் உங்கள் வருமானத்தில்னு சொல்லும்போது தான் கல்யாணம் பண்ணணும். அதில் பண்டாரமாக இருந்துடணும். உங்கள் அப்பா அம்மா சொல்ல, எனக்கு வயசாகி போச்சு, வயசு 2 கலந்து வயசு ஆனான்னு. வயசானதுனால இல்லை கல்யாணம். இப்போவுமே ஒரு 10 ரூபாய்க்கு அப்பா அம்மா சார்ந்திருக்க இவன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த மனைவியை எப்படி போஷிப்பான், பிள்ளைகளை எப்படி போஷிப்பான்? நிறைய பேர் கல்யாணத்துக்கு பெண்ணை பார்க்கும்போதே வேலை செய்கிற பெண்ணாக தான் பார்ப்பான். ஒருவர் என்கிட்ட வந்து, ஐயா உங்கள் சபையில் நேர்ஸ் இருக்கானார். ஏன் உமக்கு சோம் இல்லையான்னு கேட்டேன். எடுத்த எடுப்பில் பெண்ணெல்லாம் கேட்கல, நேர்ஸ் இருக்கா என்னன்னு கேட்டால், நான் துபாய்க்கு வேலைக்கு போகிறேன், அங்கே நேர்ஸுகளுக்கெல்லாம் நல்ல சம்பளம். பற்றியில் என் புத்தி சரியில்லை, இவன் புத்தியே சரியில்லை, உனக்கு கல்யாணமே பண்ணியிருக்கவே கூடாது. மனைவி வேலை செய்கிறது வேறு, அடிஷனல் இன்கம்க்கு. ஆனால் மனைவியினுடைய சம்பாத்தியத்தில் குடும்பம் நடத்துகிறவன் ஒரு ஆண் வர்க்கத்துக்கு அவமானம். இங்கே ஒரு ஆள் இருந்தால் ஆமேன் ஆமேன் ஓட போடுறாரு. அப்படி தொடர்ந்து செய்யுங்க பிரதர். எல்லாரும் என்னோட இருக்கிற மாதிரி தெரியல. மனைவி வேலை செய்யறதுக்கு நான் எதிர்ப்பு சொல்லலை. மனைவினா வீட்டில் வேலை இல்லாமலா இருக்குது, அவள் வெளி வேலைக்கு போங்க அளவாக இருக்குது, வீட்டில் சும்மா உட்காந்துருக்கான். என் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறானே, உன் வாயை கழுவு டெட்டால் போட்டு. 3 வேளை எவர் சமையல் பண்ணுறாரு, வீட்டை யார் பெருக்கிறது, துணி யார் துவைக்கிறது, பிள்ளைகள் யாருக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது? பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இவரும் எனக்கு பனியன் எங்கே அண்டர்வேர் எங்கே, இவர் ஏற்கனவே பிள்ளைகளுக்கு அண்டர்வேர் போட்டு இவருக்கும் சேர்த்து மாட்டி விட்டு இவ்வளோ ஆஃபீஸுக்கு அனுப்புகிற புருஷன். என் மனைவி சும்மா இருக்கு, சும்மாவா இருக்கா? வீட்டில் பாரு, நீ மனைவி 1 மாதம் வெளியூர் அனுப்பிட்டு அந்த வேலையை செய்து பாரு, வீடு நாரி போகும், பிள்ளைகள்லாம் அனாதையாக ஓடியே போவாங்க.
மனைவி செய்கிற வேலை நமக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா அது நடக்கிறது போல் தெரியும். வீட்டு ஒய்ஃபு தான், ஹவுஸ் ஒய்ஃப் தான் சொல்கிறான். எவ்வளோ வேலை இருக்குது, அதுக்கு மேலே அவன் வேலைக்கு போகிறானா, ஐ அப்ரிஷியேட் தம். ஆனால் கணவனுடைய வருமானத்தில் தான் குடும்பம் நடக்கணும். வேதத்தில் எங்கேயாவது பாருங்கள், ஆபிரகாம் வேலைக்கு போனால் மனைவி இன்னொரு இடத்துக்கே போனால் கேட்டான். ஈசாக்கு விதை விதைச்சா மனைவி என்ன செய்தார், அடுத்த வயதுக்கா போனால். வேதம் முழுவதும் பாருங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ, அதெல்லாம் இருக்கு. உன் மனைவியின் பிரயாசத்தை சாப்பிடுவானா இருக்கு, உன் கை. ஆண்கள் எல்லாருக்கும் சொல்றேன், மனைவி வேலைக்கு போயிட்டு வந்து என்ன பாடுபடுறா, அவளுக்கு வேலைக்கு போறவா பஸ்ஸுக்கு ஒழுங்கா சிலர் காசு கொடுக்க மாட்டேன். சில சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, பேங்க் ஆஃபீஸர் யாராலும் சம்பளம் வாங்குறாங்க, இவர் கணக்கு பார்த்து பஸ்ஸுக்கு 20 ரூபா 50 பைசானா 20 ரூபா 50 பைசா தான் கொடுப்பார். கஞ்சாம்பட்டி ஒன்றாலும் உயிரோடு வைக்கப்படாது. அவள் 50,000 ரூபா கொண்டாந்து கொடுக்கா, எண்ணித்தான் கொடுக்குது மனைவிக்கு. உனக்கெல்லாம் எதுக்கிடையே கல்யாணம், கஞ்சனை போய் கட்டியிருக்கா பாருங்க. தமுக்கம் கிரவுண்டில் நான் போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு. அந்த எக்ஸிபிஷன் நடக்கும்போது நானும் என் மனைவி பின்னால் போயிட்டு இருக்காங்க. முன்னால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறாங்க. அவர்கிட்ட அந்த ஒய்ஃபு ஒரு 30 ரூபா கேட்க, வேற ஒன்றும் 3000 கேட்கல. வேண்டாம் சும்மா இரு, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அவன் நல்ல வேலையில் இருக்கிற ஒரு பெண்ணு, 30 ரூபாய்க்கு இவன் கஞ்சப்பாடு பாடுறான். நான் என் ஒய்ஃபிட்ட சொன்னேன், நான் கூட பின்னால் மெதுவாக போய் ஒரு 100 ரூபா கொடுக்கலான்னு பார்க்கேன். பெரிய சண்டை வந்துடும். ஏயா நீ யாரையா என் மனைவி கொடுக்க, ஒரு 30 ரூபாய்க்கு அழுறவன் உனக்கு கல்யாணமே லாயப்படாதுப்பா. 30 ரூபா அழிஞ்சு போகிற 30 ரூபாய்க்கு கணக்கு பார்க்குறான். வேலைக்கு போகிற பெண்ணை நல்லா கவனிக்கிறது இல்லை. வாழ்க்கையில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவேன்னு வேதம் அதான் சொல்லு. புருஷன்மார்கள் மனைவிக்கு வீட்டில் வேலை இல்லாமல் சும்மா இருந்தால் பரவாயில்ல. சும்மாவா இருக்கிறாவா? எத்தனை வேலைக்கு ஆள் இருந்தாலும் மனைவி நல்லா வேலை செய்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கு. அல்லேலூயா. அவள் சும்மா எவருமே இருக்கிறதில்ல. சில நினைக்கிறாங்க மனைவி சும்மா தான் இருக்கான்னு. நீங்கள் நல்லா கவனிங்க, காலையிலேருந்து ராத்திரி வரையும் அவள் நல்லா செய்கிறா. மூன்றாவது, புருஷன் தருணத்தில் நல்ல அன்பா பாசமாக இருக்க எதிர்பார்க்குறா. அவள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு வந்திருக்கா. நாம் அப்பா அம்மா விட்டுட்டா போயிருக்கோம், பேசாமல் நம்ம அப்பா அம்மாவோடு தான் இருக்கோம். நமக்கு அப்போ அம்மா பக்கத்தில் படுத்தா தான் தூக்கமே வரும். ரெபேக்காள் பெண் பார்க்க வந்திருக்காங்க ஈசாக்கு. முத நாள் வந்து அவள் தண்ணியெல்லாம் கொடுத்து, எலியேசருக்கு தண்ணி கொடுத்து, ஒட்டகங்களுக்கு 10 ஒட்டகங்களுக்கு பெண்ணு பார்க்க வந்திருக்கான்னு தெரிஞ்சு கொடுக்கல, தற்செயலாக கொடுக்க, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. அவன் எதிர்பார்க்குற அந்த சூழ்நிலையெல்லாம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு உட்கார முன்னால் எஜமான பற்றி தான் அவன் முதல்ல பேசுகிறான். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்து அவளை பார்த்து கேட்குறாங்க, நீ போறியானோடனே போகிறேன்ட்டாளே. நான்லாம் போக மாட்டேன். எவன் எந்த மாப்பிள்ளைன்னு தெரியாது, எவ்வளோ தூரம்னு தெரியாது. நேற்று வந்திருக்கால, காலையில் போவோமா? அவங்க சொன்னாங்க, என் பெண்ணு ஒரு 10 நாள் வீட்டில் இருக்கட்டும், நல்ல காரியம் இருக்கையா அப்படிங்கன்னு சொல்லி அவள் டாட்டா போட்டு கிளம்பிட்டாள. ஒரு விசுவாசமான பெண்ணு. ஆம்பளையில் போவியோட நீங்கள் கேட்குறேன். பெண்ணு தான் அங்கேருந்து அப்பா அம்மா விட்டுட்டு வர்றா. அப்போ அந்த வீட்டில் புருஷனுடைய அன்பு இருந்தால் தான் அவள் கொஞ்சம் நிலச்சி நிற்பா. புது சூழ்நிலைக்கு வாரா. மாமியார் ஒரு டைப்பாக இருக்கலாம், மாமியார் ஒரு டைப்பாக இருக்கலாம். புருஷனுடைய மனைவிட்ட நல்ல அன்பாக இருக்கணும். சில புருஷன் மாதிரி அன்பாக பேசுவாங்க, சிலர் கடுகடுத்து தான் இருப்போம், ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துவாங்க. மனைவிடத்தில் ஒரு அன்பாக இருக்கிற புருஷன் மாதிரி ரொம்ப கொஞ்சம் பேர். 2-3 வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய மாத்திரம் பெற்றுருவாங்க. அது ஆக்சிடென்ட்ல நடக்குது, விபத்து நடந்திருக்கு. அன்பின் உச்சக்கட்டத்தில் இல்லை, அது எமர்ஜென்சியில் நடக்குது. அன்புங்கிறது மனைவி மேலே அன்பு, நல்ல வார்த்தை பேசுறது. சிலர் மனைவியை பேர் சொல்லி கூட கூட மாட்டான். ஏய் அவளும் டேய் கூப்பிட்டியானா எப்படி இருக்கும்?
டே பையா கூப்பிட்டியா டே, அது மாத்திரம் அத்தான் இருக்கணும். அவளை பேர் சொல்லி கூப்பிட்டான். நாய் கூட வராது பேர் சொல்லாமல். உங்கள் வீட்டில் இருக்க நாய் இருக்கு பாருங்க, ஏய்னா வருமா நாய்? மனைவி சிலர் பேர் சொல்லி கூப்பிடுறதே ஒரு மாதிரி மோசமாக நினைக்கிறாங்க. அன்பு எங்கே வரும்? வார்த்தையில். வெள்ளைக்காரன் ஒரு மனைவி ஒரு நாளைக்கு பல தடவை மனைவி ஐ லவ் யூ சொல்கிறான். நீங்கள் என்னைக்கே சொல்லியிருக்கீங்களா? பக்கத்தில் இருந்தானே சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்க ஐயா ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. மெதுவா. யார்? அடுத்த சிஸ்டர்ட்டியா சொல்றியா? நிறைய பேர் அடுத்த சிஸ்டர்ட்ட சொல்லிட்டு இருக்கான். இங்க இல்லை, இங்க இல்லை, பொதுவாக நடக்கு. ஐ லவ் யூ ஒய்ஃபிட்ட சொல்லியிருக்க மாட்டான். மனைவிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. அந்த அன்பான வார்த்தை, அன்பான செயல். டவுன்ஹால் ரோட்ல திருநெல்வேலி அல்வா கடை இருக்கு பாருங்க, ஆம்பளைலாம் நின்று தான் திம்பான். சரி, வீட்டில் ஒருத்தி இருக்காள், அவருக்கு ஒரு 50 கிராம் அல்வா வாங்கி மோந்து பார்க்கவாது கொடுப்போம். சாப்பிடத்தான் வேண்டாம், மோந்து பார்க்கறதுக்காது. பாவி, உடம்ப நீ இப்படியே வளர்க்கணும். மனைவி ஒருத்தி இருக்காள், அவளுக்கு கொண்டு கொடுத்தானே அந்த அன்பின் கட்ட, இந்தாம்மா ராஜாத்தி, இந்த அல்வா சாப்பிட்டு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆனாலும் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு வடை வாங்கி தர மாட்டான் பண்டாரம். இவன் தான் தின்னு பெருத்துக்கிட்டே போவான். கேட்டால் நாம் பெருகவும் அவள் சிறுகவும் வேண்டும். அவள் சிறுத்துக்கிட்டு தான் போவான். இவன் உடம்பு நல்லா ஊதி பெருப்பான். உனக்கு எதுக்கு இந்த உடம்பு? மனைவியை போஷிக்காதவன். மனைவி இடத்துல அன்பா இருக்கணும். வார்த்தையில் செயலில் மனைவிக்கே தெரியும் புருஷன் இடத்துல. சிலர் சொல்லுவாங்க, என் மனைவிடத்தை அன்பா தான் இருக்கிறேன், அவளுக்கு தான் விளங்க மாட்டேருக்கு. அவளுக்கே விளங்காட்டு நீ எங்கே விளங்க போற? விளங்க வேண்டியதே மனைவி. அவளுக்கு விளங்காத ஒரு அன்பு என்னது கேட்குறேன். விளங்கக்கூடிய அளவில் அன்பு கூறுங்க. மனைவிக்கு நிச்சயமாக தெரியும் புருஷன் இடத்துல அன்பாக இருக்காருன்னு அவளுக்கு தெரியும். நல்ல அன்பாக இருந்தா மனைவி அதை எதிர்பார்க்கிறாள். 4வது, திருமணத்துக்கு அப்புறம் பெற்றோரை விட்டு மனைவியுடன் இசைந்திருப்பான். ஆண்டவர் ஆதாமுக்கே சொன்னார். ஆதாமுக்கு தகப்பன் ஆண்டவர் தான், ஏவாளுக்கு தகப்பனும் ஆண்டவர் தான். அப்பவுமே ரூல் கொண்டு வந்துட்டார். தகப்பனையும் தாயும் விட்டு அவங்கள மரியாதை கொடுங்க. அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்யுங்க. பணங்கன்னா உதவி செய்யணும் செய்யுங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா நான் ஏற்கனவே நேற்றே சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்கள் அம்மானுக்கு நின்று மருமக உபவாசம் பண்ணி இந்த லெந்தடையில் காலியே பண்ணிடுவோம் உங்கள் அம்மாவை. இந்த மாமியாக தான் பெரிய இடைஞ்சலாக இருக்கா. அகால மரணம் வந்துடும் மாமியாருக்கு. இன்னும் 10 வருஷம் இருக்க வேண்டியவா, மருமகளுடைய கண்ணீர் ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். பெற்றோரை விட்டு, தகப்பனரும் தாயை விட்டு மனைவியுடன் இசைவு. லீவ் யுவர் பேரண்ட்ஸ், க்ளீவ் டு யுவர் ஒய்ஃப். இசைந்து வீட்டுகளை இருந்தால் போதும். இசைவு, ஒரு நல்ல பாசம், நல்ல ஒரு அன்பு. அல்லேலூயா. இருந்தால் எவ்வளோ பரலோகம் மாதிரி இருக்கு வீடு. அடுத்தது, தன்னை பாராட்ட மனைவி எதிர்பார்க்க. அவள் எதோ சிறு காரியம் செய்வா, வீட்டை நல்லா நடத்துகிறா, குடும்பம் நல்லா நடத்துகிறா. சில குறை இருந்தாலும் பரவாயில்லாமல் செய்கிறா. இட்லியை வச்சு ஒரு மாதிரி தான் இருக்கும், கல் மாதிரி. பதிக்கு பார்த்தாலே தெரியும், இது சண்டைக்கு பயன்படுத்தலாம். தூக்கி போனால் இவனு செத்தே போவான். அவட்ட சொல்லக்கூடாது. இட்லி எப்படி இருக்குன்னா என்ன தலையாட்டு, அதோடு விட்டுறணும். சில சமயம் சோறு குழஞ்சி களியாக இருக்கும். சோறு எப்படி இருக்கு? ஜீரணத்துக்கு நல்லது. சில குழம்புல உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது, மண்ணு மாதிரி இருக்கும். குழம்பு எப்படி இருக்காத்தான்? அல்சரே வராது. நேரத்தோட உயிர் போனாலும் போக முடிய அல்சர் வராது. அதுக்கு உண்டான ஒரு ஐட்டம் அங்கே கிடையாது.
ஏதோ அவளால் செய்யும்போது கொஞ்சம் பாராட்டுங்க. பிரியாணி அன்னைக்கு தான் செய்திருப்பா, சுமாராக தான் இருக்கும் பிரியாணி. சரி, அவள் ஒரு முயற்சி தானே இது. உங்கள் அம்மாவுடைய சமையலோட உங்கள் சிஸ்டருடைய சமையலோடு இதை ஒப்பிடக்கூடாது. இவள் புதுசாக இப்போ தான் ட்ரை பண்ணுறான். அதனால் நீங்கள் நல்லா எப்படி இருக்குதோ அத்தான் என்ன சொல்லுவாளோ அப்படின்னு கேட்டு அவர் நினச்சிட்டு வருவாள். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் அவளுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அப்புறம் குறைகளை சொல்லலாம், எடுத்த எடுப்பிலே குறைகளை சொல்லக்கூடாது. ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டுதல் தேவை. மனைவியுடைய பலவீனங்களில் அவளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், அதை எதிர்பார்க்கிறான். ஆண்களுக்கு இல்லாத சில பலவீனங்கள் பெண்களுக்கு அவ்வப்போது வருது. அந்த சூழ்நிலைகளை அறிந்து ஆண்கள் நடந்து கொள்ளணும். புருஷன் அதை உணர்ந்து நடந்தால் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம். வயத்தில் குழந்தை இருந்துட்டு அதே சமயம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருப்பாள். இந்த பக்கம் திரும்பி படுக்கணும், எழும்பி படுக்கணும், அந்த பக்கம் அப்படிலாம் இருக்கும். ஆனாலும் புருஷன் மாதிரி அதெல்லாம் என்ன எழும்பு, ராத்திரி 12 மணிக்கு வந்து அவருக்கு அப்போ தான் எழுப்புதல் உண்டாகும். அவள் ஏற்கனவே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு இப்போ என்ன எழுப்புதல் கூட்டம் கேட்குறேன். நேரத்தோடு வந்திருக்கணும் வீட்டுக்கு. பலவிண்டிய மனைவிண்டிய பலவீனம் அறிஞ்சு நடக்கணும். அல்லேலூயா. அந்த புருஷன் மாதிரி அப்படி நடந்தான்னா மனைவி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வியாதியில் ஒரு வியாதியாக படுத்துருக்கிறா, ஹோட்டலில் போய் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்தானே, சில கஞ்சாம்பட்டி வாங்க மாட்டான், சமையல் பண்ணு, தோசை சுடு. சரி, எப்பவும் சுட்டுட்டு இருந்தா இன்னைக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்க, போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தானே. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவளை சாப்பாடு கொடுக்க போய் ஹோட்டல் கூட்டிகிட்டு போங்க, அவள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கா. அவருடைய பலவீனம் அறிந்து நடந்து கொள்ளணும், அதை மனைவி எதிர்பார்க்குறான். புருஷன் ஒரு ஜாலியான ஆளாக இருக்க மனைவி எதிர்பார்க்கணும். நல்லா சந்தோஷமாக இருந்தானா வீடும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வரும்போதே மனைவிக்கு அத்தா வர்றான்னு சந்தோஷப்படணும். பிள்ளைகள்லாம் அப்பா வர்றான்னு சந்தோஷப்படணும். சில சமயம் அப்பா வர்றாருன்னா சாமி வேட்டைக்கு வந்த மாதிரி வரும். வருவாளுங்க தான் வருவா. பிள்ளைகள்லாம் ஓடிப்போம் ரூமுக்குள்ளே. அப்பா வர்றார், அப்பா வர்றாரா, பேய் வருதா? அப்பா தான், அப்பா தான். அப்பா வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு. மனைவி வீட்டுக்குள்ளே ஓடிடுவா. ஏன்னா இவரை போய் இப்போ ஃபேஸ் பண்ண வேண்டாம். கடுக்கடுக்குன்னு ஆஃபீஸில் பெட்டி பம்பா அடங்கியிருக்கேன், வீட்டில் வந்து அது யார் ஓய் ஓய் ஓய். உன்னை மனைவி பயப்படாத ஒழிய உன்னை மதிக்க மாட்டா. ஒரு பேயோட குடியிருப்பு மாதிரி வச்சுருப்பா. மனைவியை நம்ப வேணும். மனைவி புருஷன் நம்புகிற பாயிண்ட் வருது, மனைவி நம்பணும். நிறைய புருஷன் மாதிரி மனைவி நம்புகிறாங்க, சிலர் நம்புறதில்லை. இன்னும் பல காரியங்கள் உண்டு, அது ஏற்கனவே காலில் சொன்னதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட். ஆகவே நம்பிக்கையில் தான் குடும்பம் நடத்துகிறோம். இதே போல் மனைவியிடத்தில் புருஷன் எதிர்பார்க்குற காரியங்கள் என்ன? வாட் ஆர் த திங்ஸ் ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிஸ் ஒய்ஃப்? மனைவி கணவனுக்கு ஏற்ற துணை, அதுதான் ஆண்டவர் சொன்னது. ஆதியாகமம் 2:18 என்ன சொன்னார்? உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். மனைவி தான் ஏற்ற துணை. மனிதன் தனிமையாக இருப்பது, நிறைய பேர் நினைக்கிறாங்க தனிமையாக இருந்திருக்கணும் ஐயா, நல்லது, அதான் நல்லதாக தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்க அது நல்லது அல்ல. அப்புறம் ஏற்ற துணை. எத்தனை பிரதர்ஸ் எத்தனை சிஸ்டர்ஸ் இருந்தாலும் மனைவி தான் ஏற்ற துணை. ஹெல்ப்மேட்னு இருக்குது. பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபாக தான் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை அண்ணன் தம்பி இருந்தாலும் சரி தான், எனக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு என் ஒய்ஃப் தான். ஏன்னா என்னோட கூட பிறந்தவங்க 5 சகோதரர்கள், ஒரு சகோதரராக இருந்தாங்க. ஒரு சில பேர் இறந்துட்டாங்க, இப்போ இருக்கிறாங்க. எத்தனை அண்ணன் தம்பி இருந்தாலும், எத்தனை சொந்தக்காரங்க இருந்தாலும், எத்தனை உடன் ஊழியர்கள் இருந்தாலும் மனைவி தான் நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. கைகளை வச்சு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி இருக்கணும். இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டாக நல்லா பழகுவோம், நல்லா நேரம் செலவழிப்போம். மனைவி என்னமோ ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தாத. நீ வேலைக்காரன் புத்தி இருக்கிறதுனால தான் அப்படி நடத்துகிற.
மனைவி என்ன செய்யணும்? ஏற்ற துணை. நீங்கள் யார்? ஏகப்பட்ட வினை கிடையாது. நீங்கள் யார்? புருஷன் அதை சந்தோஷம் பண்ண. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் ஏன் நிம்மதியாக இருக்கணும். வந்து சேர்ந்தால வலது காலை எடுத்து தான் வச்சான். நான் இடது காலோடு ஊற விட்டு ஓடலாமான்னு பார்க்கேன். அப்படி சொல்கிற பொம்பளையில் இருக்காது. நல்லா இருக்கிற குடும்பத்தை பிடிச்சிருவாள். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே எவ்வளோ பேர் இருந்தாலும் நல்லா இருப்பான். பொம்பளை வேறு வேறு வீட்டிலேருந்து வருவாங்க பாருங்க, ஒத்துக்கிட்டே ஆகுது. குழந்தைய மனைவி, அத்தானுடைய மனைவி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு வீட்டு காலி பண்ணி போடுவான். வீட்டில் உங்களால் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். நீங்கள் பெற்றோரை விட்டு வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் தைரியசாலி தான். பெண்கள் தைரியசாலியாக இருக்கிறனால தான் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு வர்றாங்க. ஆணும் பயந்தாங்குழியாக இருக்கிறனால தான் அவன் வீட்டிலே இருக்கான். ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிளில் போகும்போது பாருங்கள், மனைவி பின்னால் இருந்துட்டு மார்க்கெட்டுக்கு போகிற பை அல்லது கையில் பிள்ளையை வச்சுக்கிட்டு புருஷனுக்கு விழாமல் அந்த கை அப்படி அப்படி வச்சு ஒரு அணைப்பு அணைக்காமல் பாருங்கள். அந்த அணைப்பில் தானே இவன் வண்டி ஓட்டுறான். அவள் கையை எடுத்துட்டானே இவனும் கையை எடுத்துருவான். நான் எந்த மோட்டர் சைக்கிளையும் பின்னால் உட்கார முடியும், நடந்து வேணா போவேன். பெண்கள் தைரியசாலிக்கான மோட்டர் சைக்கிளில் பின்னால் இருக்கான்னு பெரிய தைரியம். இவனும் பார்த்தா கொலை பண்ண கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவான். வேகமாக இவர் அப்போ தான் காட்டுவார், மனைவிட்டு காட்டுறது. அவள் பேசாமல் இருப்பாள். சாவை வெறுத்து தானே இவனை கல்யாணம் பண்ணா. பேசாமல் இருப்பான். எப்படி வேணாலும் போ, நீ சாகும்போது நானும் சேர்ந்து வேணா சாகிறேன் அப்படின்னு தான். மனைவி தான் பிள்ளை பெறா. புருஷனுக்கு சின்ன பலவீனம் வந்தாக்கினா தெருவை கூட்டிடுவான். காலில் ஒரு சொட்டு ரத்தம் வரட்டி ஏதோ முள்ளு தைக்கிட்டு ஆய் உயின்னு ஏதோ கொலை நடந்த மாதிரி. மனைவி பேராச்சு போகும்போது புருஷனை தைரியப்படுத்திட்டு போ, எல்லாம் அத்தான் நல்லா தான் நடக்கும். ஆமாம், நீ என் பிள்ளை வர போகிற, அவள்லாம் போகிறா, உனக்கே கையால் நடுங்குது, எல்லாம் நல்லா தான் அத்தான் நடக்கும்ட்டு அவள் போகிற. தைரியசாலி. பெண்கள் தைரியசாலின்னு தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினது பார்த்தது யாரு? அப்போஸ்தலர்லாம் எங்கே இருந்தாங்க? பேதுரு, யோவான், யாக்கோபு, பெரிய அப்போஸ்தலர் தானே. எங்கே இருந்தாங்க? ரூமுக்குள்ள இருந்து பூட்டிக்கிட்டு இருந்தாங்க. திறந்தவனு உள்ள வந்துடப்படாது. இவனோட நம்பி ஊழியத்தை ஆண்டவர் விட்டார். பெண்கள் அதிகாலையில், மத்தியானம் இல்லை, அதிகாலையில் இருட்டோடு எழும்பி, இவன் மத்தியானம் போக மாட்டான் கல்லறைக்கு. பேய் இருக்கு, பிசாசு இருக்குமா. பெண்கள் இருட்டோடு எழுப்பி கல்லறைக்கு போனாங்க. கல்யாண வீட்டுக்கு இல்லை, கல்லறைக்கு போனாங்க. அவளுக்கு பேயை பற்றிய கவலை இல்லை. ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பையத்தையும் போச்சு. ஒரு பேயோடு தானே 20 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இனி என்ன புது பேய்? பெண்கள் தைரியசாலி. நிறைய காரியம் பார்த்த ஒரு டைப்பாக இருப்பாங்க. விஷயம் முழுவதும் அங்கே தான் இருக்கும். நல்ல தைரியசாலியாக இருப்பாங்க. காரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது மனைவி தான் நல்லா தைரியப்படுத்துவாங்க. கவலைப்படாதங்க அத்தான், எல்லாம் நல்லா நடக்கும். கணவன் எதிர்பார்க்கிற மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறவள். எபேசியர் 5:22-24. சரி, கீழ்ப்படிதல். நிறைய பெண்கிட்ட கீழ்ப்படிதல் இருக்கு. சில பெண்கள் கர்த்தருக்கே கீழ்ப்படியலை. பிறகு இவருக்கு எங்கே கீழ்ப்படிய? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல அவள் கர்த்தருக்கே கீழ்ப்படிய மாட்டான். சர்ச்சுக்கு 10 வருஷம் வந்தாலும் ஞானச்சான் நடாது பேய். இவ கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவா. புருஷனுக்கு எங்கே கவலைப்பட போகிறான்? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சில வீட்டில் மனைவி எதிர்த்து நிற்கிறேன்னா புருஷன் கீழ்ப்படிஞ்சிருவான். அவ்வளோதான். அது பாட்டு குடும்பம் நடத்திக்கிட்டே இருக்கும். அவள் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. இவர் சேலையை கட்டினா புருஷனாக இருக்க வேண்டியவர் ஒரு பேண்ட் போட்ட புருஷனாக இருக்கார். ஆனால் ஆக்சுவலாக இவர் தான் அசிஸ்டண்ட். இந்த வீட்டுக்கு தலைவர் அந்த சிஸ்டர் தான். ஏசு கிறிஸ்தெல்லாம் தலைமை போய் ரொம்ப நாள் ஆச்சு. மனைவினா ஒரு நல்ல புருஷனுக்கு கீழ்ப்படியவளாக இருக்கணும். எவ்வளோதான் படிச்சிருந்தாலும், புருஷன் கிராமத்தானாக இருந்தாலும், அந்த தலைக்கு தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டிய குடும்ப காரியத்தை கொடுத்தா தான் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நற்குணசாலியாக இருக்கணும். 3வது
நீதிமொழிகள் 31 எடுத்துட்டேன்னா ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கு. நீதிமொழிகள் 31:10 குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாராம்? இவர் ஏற்கனவே 1000 பேர் கல்யாணம் பண்ணவர், லேசுப்பட்ட ஆள் இல்லை சாலமன். போன வந்த பொம்பளைகளெல்லாம் பிடிச்சி வளைச்சி உள்ளே போட்டார். ஒருத்தையும் அவனை மதிச்சிருக்க மாட்டான். ஒரு மனைவியோடு இருந்தால் தானே அவன் மதிப்பா. சாலமோன் ஆலயத்தை கட்டினான், ஒழிய குடும்பத்தை கோட்டை விட்டவன். மாயை மாயை எல்லா மாயின்னு எழுதியிருக்காரு. இதுக்கு 1000 ஒய்ஃபே தேவையில்லை, ஒரு மனைவியே போதும். மாயை மாயை அப்பா ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல்லாம் எழுதணும், அப்படி எழுதலை. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் அப்படி விலை முத்துக்களை பார்க்கலாம் நல்ல சுபாவங்கள் நிறைய அங்கே எழுதிருக்கு. அதில் ஒன்று இருட்டோடே எழுந்துன்னு இருக்கு. இருட்டோடு எழுந்து, இருட்டுன்னா எந்த இருட்டு? சாயங்காலம் இருக்கிற 6 மணி இருட்டு இல்லை. நிறைய பொம்பளை 3 மணிக்கு படுத்து சாப்பிட்டு சாயங்காலம் 6:06க்கு எழும்புவாங்க. அந்த இருட்டே சொல்லியிருக்கு. அதிகாலையில் இருட்டோடு எழும்பி சில பொம்பளைகளுக்கு பழக்கம் இல்லை. ஏர்லி மார்னிங் 8 o'clock. ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி எவ்வளோ நேரம் தூங்குறேன்னு? 8 to 8. இவெல்லாம் உயிரோடு வைக்கவே கூடாது. 8 to 8னா நான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ராத்திரி 8 மணிக்கு படுத்து காலை 8 மணி தான் கிளம்பும். 12 மணின்னு தூங்குறான். இந்தியா எப்படி உருப்படும்? பெண்கள் நீங்கள் நேரத்தோடு படுத்து நேரத்தோடு எழும்பணும். இருட்டோடு எழும்பி என்ன செய்கிறாள்? தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து வேலைக்காரிகளுக்கு இப்போ உள்ள பொம்பளை வீடு விட போய் கதை அளக்கிறாள். எங்க படி அளக்கா? தன் வேலைக்காரிகள்னு அப்போ வேலைக்காரி வீட்டிலலாம் இருந்தாலும் லேடி என்ன செய்கிறா? அவருடைய கண்ட்ரோல் தான் எல்லாம் நடக்குது. அந்த சுறுசுறுப்பு இருக்கணும். அல்லேலூயா. இருட்டோடு எழுந்து நிறைய காரியம் சொல்லியிருக்கு. அவள் வாயை ஞான விளங்க திறக்கலாள். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறாள். அவள் புருஷன் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ எல்லாருக்கும் மேற்பட்டவன் அவளை புகழுகிறான். அப்படி இருக்கணும். பெண்கள் நல்ல குணசாலியாக இருக்கணும். கடுகடுன்னுக்கிட்ட ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. சில பெண்கள் முகத்தை பார்த்தாலே ஒரு டைப்பாக தான் இருப்பாங்க. ஒரு நார்மல் புத்தி இருக்க மாதிரி தெரியாது. முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி நான் அப்படி சொல்ல விரும்பலை, இல்லாட்டா நான் நடிச்செல்லாம் காட்டுவேன். ஒரு டைப்பாக இருப்பாங்க. அவளை வச்சுட்டு ஒருத்தன் சமாளிக்காம பாருங்க. பெண்கள் சுறுசுறுப்பாக இருக்குது. அடுத்தது வீட்டை எப்போதும் சுத்தமாக வச்சுருக்கணும். என் மனைவி காலையில் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணி விட்டா. விருந்தினரை எதிர்பார்க்குற வீடு போல் அவங்க வீடு இருக்கணும். விருந்தினரை எதிர்பார்த்தா எப்படி இருக்கும் வீடு? கேட்குறேன். சுத்தமாக இருக்கும். சில வீட்டுக்கு நம்ம தெரியாமல் போனால் நம்மளை கண்டவொன்னே தான் விளக்கு மாற்ற எடுப்பாங்க. வாங்க பாஸ்டர், நம்ம பயப்படக்கூடாது, அடிக்கலாம் மாட்டாங்க, சொந்தம் பெருக்குவாங்க. முதல்ல செய்தானே, நீங்கள் முதல்ல வரல, நீங்கள் வரும்போது தான் விளக்குமாறு. வீட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வரணும் வசனத்தை எழுதிட்டு அன்றைய பனியன் ப்ளவுஸு பாவாடை எல்லாம் கொடியில் தொங்கிக்கிட்டு இருக்கும், கட்சி கொடி மாதிரி. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டே உள்ளே வருமா? அவன் உள்ளே வரமாட்டான். பயந்தவன் வீட்டுக்குள்ளே வரமாட்டான். வீட்டுக்குள்ளே போனேன்னா அங்கே பார்த்தா மூத்திரவாடை அடிக்கும். அவங்க அதிலே பழகினால மூத்திரவாடை இல்லாட்டத்தான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன இன்னைக்கு வீடு ஒரு மாதிரி இருக்கு? மூத்திரவாடையிலேயே பழகி பேண்டு ஜன்னலில் தலைகளை தொங்கிக்கிட்டு நாண்டு கொண்டு செத்து கொண்டிருக்கும். பாவாடையில் அப்படி அப்படி போட்டு அந்த உயிரோட அந்த எலும்பு நம்ம ரிசர்க்ஷன் ஆகி எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்படி அப்படி விட்டுட்டு போகிறது மாதிரி பாவாடை அன்றவர் பனியன் எல்லாம் அங்கங்கே கிடக்கும். குப்பையாய் மாறணுமே பாட்டுவார்.
குப்பையை வாரி எத்தனை நாள் ஆச்சு பாரு, குப்பையை மாறணுமா? மினுக்கிட்டு சர்ச்சைக்கு வரிய, வீட்டை ஒழுங்கா வச்சானே. வீடை ஒழுங்கா வைக்காத ஆட்கள் சர்ச்சைக்கு வரும்போது ஒழுங்கா வருது அர்த்தமே இல்லை. கட்டிலுக்களை போனால் ஒரு மியூசியமே இருக்கும். நீங்கள் மெட்ராஸுக்கெல்லாம் மியூசியத்துக்கு போன, காந்தி மியூசியத்துக்கும் போன, இந்த மியூசியத்தை பாருங்கள். மகாத்மா காந்திக்கு முன்னால் உள்ள ஜாமான் வீட்டுக்குள்ள இருக்கும். தாத்தா வச்சிருந்த தலையணை, பாட்டி வச்சிருந்த படுக்கை, அதெல்லாம் பஞ்சில் செய்திருக்காது, பழைய துணிகளை சேர்த்து தலையணை, பழைய பிளேட்டு, டம்ளரு. கேட்டால் ஆத்திர அவசரத்துக்கு என்ன செய்ய போகிறோம்? புது பஸ் ஸ்டாண்ட் நின்று பிச்சை எடுக்க போகிறோம். குடும்பமாக நின்று ஐயான்னு சொல்லிய போகிறோம். தூக்கி போட்டான்னு சிலருக்கு தூக்கி போட மாட்டாங்க, அது பிஞ்சு பழைய செருப்புனாலும் சரிதான், அது பாட்டுக்கு தொங்கிக்கிட்டு கிடக்கு. எவனும் போடவும் முடியாது, தூக்கி அடிக்கவும் முடியாது. பாட்டுக்கு செருப்பு கிடக்கும், 10 செருப்பு. கட்டில் கீழே பார்த்தீங்கன்னா என்னதெல்லாமும் இருக்கும். பாம்பு புலி இருந்தால் கூட தெரியாது. இந்துக்களுக்கெல்லாம் பொங்கல்னு வச்சு அவன் பழசெல்லாம் கழிச்சிடுவான். நமக்கு பொங்கலே கிடையாது. என்னிடத்தில் வருகிறவனை கட்டிலுக்களை தள்ளுறதுதான். வீட்டுக்கு போய் பாருங்க, என்னத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க, தேவையா? ஆத்திர அவசரம் என்னையா? பழைய பெட்ஷீட்டுக்கும் தலையணைக்கும் யாருக்கா கொடுத்தா என்ன? புருஷன் கொடுக்கன்னா மனைவி சண்டைக்கு வருவான், மனைவி கொடுக்கணும் உனக்கு என்ன எடுத்து கொடுத்துடுற. கொடுக்கட்டுமே, சாகும்போது இது உன்னோட சேர்த்தா புதைக்க போறாங்க. பாத்ரூம் போனால் சீரோ வாட்டி போட்டுப்பான், எங்கே உபயோகிக்கணும்னு பார்க்கறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். கூட கொஞ்சம் நல்ல லைட்டை போட்டான கஞ்சாம்பட்டி. பாத்ரூம் போனால் அங்கே பார்த்தா பக்கெட்டில் கம்பி இருக்காது, டிப்பரில் கைப்பிடி இருக்காது, துணி நனைய போட்டு அது முழுக்கிங் அணைச்சான எடுத்துக்கிட்டு இருக்கோம். நனைய போட்டு 3 நாள் ஆச்சு. புருஷன் நேரம் எடுத்து துவைக்கல, அது அவர் தப்பு. மனைவி விசுவாசத்தோட போட்டா முந்தா நாளே. இதுக்கிடையே வீட்டில் 2 நாய், ஒரு பூனை. இருக்கிற நாய் போதாது, எதுக்கு இன்னும் நாய் ஞானுக்கிட்டு. நான் அன்னைக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசினேன், சொல்கிறேன். அமெரிக்கா நானும் என் ஒய்ஃப் ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம். ஒரு நாய் வளர்க்காங்க. நாயினா ரொம்ப கொஞ்சுவாங்க, புருஷனைத்தான் கொஞ்ச மாட்டாங்க. நாய் அது இவ்வளோ நக்குது, இது அவ்வளோ நக்குறா. ஹலோ, யூ மஸ்ட் பி வெரி டயர்ட். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த நாய். யூ மஸ்ட் பி வெரி டயர்ட் இன்னிட்டு அது பேசிக்கிட்டு எனக்கு எரிச்சல், கடுமையான எரிச்சல். அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. என்ன நக்கிறதுக்கு வருது, கெட் அவுட் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டேன், பேய வரட்டுற மாதிரி. சோபாவிலே யூரின் பாஸ் பண்ணிட்டுது. அது இப்படி கேட்டே பழக்கம் இல்லை. அதுதான் ஹலோ ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ வா. நாத்தம் பிடிச்ச நாய், ஹவ் ஆர் யூ. இந்த நாய்க்கு கொடுக்குற மரியாதை, அதுக்கு பிஸ்கட் என்ன, அதுக்கு மெத்தை என்ன, அதுக்கு குளிர்காலத்துக்குள்ள ஸ்வெட்டரு. நாய்க்கு நம்ம ஊரில் பிள்ளைகளை மதிக்காத அளவுக்கு அங்கே நாய் மதிப்பான். அதனால அது நாய் தேசமாக தான் ஆகிப்போச்சு. தாய் நாடு இல்லை, நாய் நாடு. வாழ்க்கையில் வீடு எப்போதும் சுத்தமாக இருக்கணும். ஆமென். என் மனைவி சொன்னா, நேற்று படுக்க போகும்போனாலும் 1 ஸ்பூன் கூட இன்னைக்கு காலையில் அழுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் படுக்க போகணும். நேரத்தோடு எதுக்கு படுக்கிறிய? வீடே சரியில்லை, எதுக்கு படுக்க? போய் கிச்சனில் போய் வேலை செய். வீடு அதாவது இடத்துல அதாவது இருக்கணும். அண்டா மேலே குண்டா, குண்டா மேலே அண்டா, எல்லாம் சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் வீடுனா அது ஆண்டவர் நம்மோட வாசம் பண்ணுற வீடு. குடிசையாக இருக்கட்டுமே, குடிசையாக இருக்கட்டும், இதுக்கு பெரிய பங்களாலாம் தேவையில்லை. இந்த மென்டாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அந்த மனம். கீழே ஒரு பேப்பர் கிடக்குன்னா அது ஒரு பேப்பர் கிடக்குங்க உணர்வு நமக்கு தேவை. ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு அழுக்கு கூட இருக்கணும், அதாவது இந்த வேஸ்ட் போடுற கூட ஒவ்வொரு ரூம்லையும் இருக்கணும். அங்கங்கே உள்ளது அப்பப்போ உடனே போடணும்.
என்ன 10-20 ரூபா ஆகும். செலவழிச்சா என்ன? வீடுகளில் எங்கே குப்பை விடனே தெரியாது. வீடுகளை பார்த்தா சில வீடுகளில் எல்லாம் செதறி கிடக்கும். நியூஸ் பேப்பர் எல்லாம் இருக்குது. அதை பற்றி கண்டுக்கிட்டதே இல்லை புருஷனும் மனைவி. வீட்டில் ஆண்டவர் உங்களோட வாசம் பண்ணுறார். வீட்டை எப்போது என்ன செய்யணும்? சுத்தமாக வைக்கிறதுக்கு. வீடு, ஆடை, வெளியே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் சிலர் பனியனை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வச்சு தீ வச்சாலும் பெட்ரோல் தான் எரியுமா ஒழிய பனியனை போட்டு நீங்கள் ஃபயர் ப்ரூஃப். பெட்ரோல் எரிஞ்சிடும், அது பாட்டு நிற்கும். நான் இதுக்கெல்லாம் சமைக்க என்ன ஒருத்தருமே எரிக்க முடியாது. பனியன் ஒரு காலத்தில் வாங்கும்போது வெள்ளையாக இருந்தது, இப்போ ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். பெண்களை பற்றி நான் உள்ள உள்ளாடைகளை சொல்ல விரும்பலை, ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பலை. உங்கள் வீட்டில் நல்லா சுத்தமாக வச்சுருங்க. பக்கத்தில் ஆம்பளை போனாலே ஒரு மாதிரி வாடை அடிக்கப்படாது. சுத்தம். அழுக்கு கூடையில் அவ்வப்போது துணிகளை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். மாத கணக்கில் வச்சுருக்கப்படாது. ஆவியான நடத்துகிறபடி தான் துவைப்பேன்னு. துவைக்கன்னா ஜெபம் பண்ணி தான் துவைப்பேன். பல்லு தேய்க்கிறது அதே மாதிரி ஜெபம் பண்ணியே குளிக்கிறது அதே மாதிரி சொல்லிட்டு. ரோட்டில் ஒருத்தன், தெருவில் ஒருத்தன் குடியிருக்க முடியாது. அதுக்கெல்லாம் மூளை இருக்க துணியை துவைச்சானே அடிக்கடி. வாதேவன் கூடாரத்தை விலகாது. வாதேவன் கூடாரத்தை அது பாட்டுக்கு பேரம்பேத்தி எடுத்து உட்காந்துக்கிடும். இந்த வீடு மாதிரி நமக்கு இன்னொரு வீடே கிடைக்காது. ஆடை பாத்திரங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? சுத்தமாக இருக்கணும். சில வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதையும் பார்க்குறேன். சில வீடுகள் படும் மோசமாக இருக்குதையும் பார்த்துருக்குறேன். நம்ம என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்ய? நீங்கள் உட்காந்து கேட்குறீங்கள, செய்வீங்களா? வீட்டுக்கு நான் போன உடனே நேரத்தோடு படுக்காதுங்க. முதல்ல கட்டிலுக்கு அடியில் ஒரு புருஷன் போங்க, மனைவி அடுத்த கட்டிலுக்குள்ள போங்க. ஐயா சொன்னது சரிதான், எல்லாத்தையும் வெளியே இழுங்க. விடிய விடிய வேலை நடந்தாலும் பரவாயில்ல. வீட்டில் பக்கத்தில் இருக்க வீடை ஷிஃப்ட் பண்ணிடலாம். இல்லை, ஐயா அன்னை பிரசவத்தில் சொல்லியிருக்கா, பழையதெல்லாம் ஒழிங்க, புதுசெல்லாம் வாங்க. ஏற்கனவே இருக்கிற குப்பையில் வச்சுட்டு அடுத்த நிறைய வாங்கக்கூடாது. கேலண்டர்னா அரைஞ்சு போடுங்க. சும்மா 35 கேலண்டர். அவன் எத்தனை பேர் எனக்கு கேலண்டர் தருவான்? நான் எல்லாம் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவேன். 1-2 போதும் வீட்டுக்கு. என்ன பொருள் ஆனாலும் ஏற்கனவே இருக்கிற பொருள் போதும். பாத்திரம் போதும். எதுக்கு எக்ஸ்ட்ராவாக பாத்திரம் வாங்குறிய? இருக்கிற பாத்திரத்தை உபயோகிக்கல. பாத்திரத்தை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுங்க. சேலையில் எடுத்து 100-150 அடுக்கி வச்சிருக்கீல, எதுக்கு அடுக்கி வச்சிருக்கிய? கொடுத்தான 4 பேருக்கு. வாழ்க்கையில் கொஞ்சத்தை தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஆமென். எவ்வளோ இருந்தாலும் கொஞ்சம் தான் அனுபவிக்க முடியும். அனுபவிக்கிறத அனுபவிங்க. நாம் உபயோகிக்கிற எத்தனையோ காரியங்கள் அநேகருக்கு தேவையாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிய, ஒரு 10-20 வருஷத்துக்கு கொடுத்தாலே மாற்றுங்க. சில வீட்டில் பார்த்தா ஃப்ரிட்ஜை திறந்தாலே குகை மாதிரி இருக்கும், லாசரன் கல்லறை மாதிரி. ஆண்டவர் கல்லை புரட்டுங்காரு. வேண்டாம் ஆண்டவரே, என்னாச்சு? இது சாம்பார் உள்ளே வச்சு 40 நாள் ஆச்சு. போன டிசம்பர் மாதம் வச்சது சாம்பார். திறந்த உடனே குளோரோஃபார்ம் வாடை தான் அடிக்கும். அதுலேயே அவன் ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆயிடுவான். ஃப்ரிட்ஜை பார்த்தாலும் சுத்தமாகவும் இருக்காது. என்னத்தெல்லாமோ அடிச்சு அடிக்கடி க்ளீன் பண்ணானே. லாசரு கல்லறையில் லாசர் அவனை உயிரோடு எழுப்பி கொண்டு போயிட்டார். இதை யார் உயிரோடு எழுப்புறது? பக்கத்து விட்டு கொடுத்தானே. கெட்டு போன சாம்பாரை கொண்டு போய் கொடுக்காங்க. கெட்டு போனது நீங்களே சாப்பிட்டு உங்களுக்கு டயரியா வரட்டும். உங்களுக்கே லாய்க்கலா கொண்டு பிச்சைக்காரன் அவனுக்கு கொடுக்க. அவன் என்ன பைத்தியாரனா? இப்போ உள்ள பிச்சைக்காரன். நான் ஒரு தடவை எங்கள் வீட்டில் வெள்ளைக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஆம்லேட் போட்டு ப்ரெட்டு டோஸ்டெல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வெள்ளைக்காரன் வந்து அவங்களுக்குள்ளதை இந்த ஒரு பிச்சைக்காரன் வந்தான் கொடுத்தான். அவன் வாசலில் வச்சுட்டே போயிட்டான். ரொட்டியை போய் அவன் இட்லி தோசை எதிர்பார்த்துருக்கான். நம்ம இது டைபாய்டு காய்ச்சல் காரணக்கெல்லாம் கொடுக்குறது ரொட்டின்னு அவன் விட்டுட்டான். பிச்சைக்காரன் ஸ்டாண்டர்டே கூடி போச்சு. சங்கரங்கோயில் ஒருத்தன் தண்ணி கிடைக்காம கால் கழுவுறதுக்கு
சோடா பாட்டில் வாங்கி காலையில் இருக்கான். ஸ்டாண்டர்ட் ரொம்ப கூட்டிட்டுது. பிச்சைக்காரனே ஒத்துக்கிட மாட்டேங்கிறான். இன்றைக்கு வாழ்க்கையில் வீட்டில் எல்லாம் சுத்தமாக இருக்கட்டும். ஆமென். ஃப்ரிட்ஜு சுத்தமாக இருக்கட்டும். நல்லா சுத்தம் படுத்துங்க. நேரம் எடுங்க. புருஷன் மனைவி நேரம் எடுத்து அந்த வீடை சுத்தப்படுத்துங்க. ஃப்ரிட்ஜை சுத்தப்படுத்துங்க. ஒரு நாளைக்கு ஆஃப் பண்ணி அதில் உள்ளதெல்லாம் வெளியே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி பாருங்கள். எத்தனையோ பொருள் உங்களுக்கு தெரியாது இருக்கும். போன வருஷம் வச்சிருப்பிய மூலையில் அது பாட்டுக்கு குடியிருக்கும். அதெல்லாம் எடுத்து கொடுங்க. தூர போடுங்க. ஆண்டவர் நம்மோட வாசம் என்றார். அல்லேலூயா. புருஷன் அதை எதிர்பார்க்குறான் மனைவிடத்தில். நல்ல வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். மனைவி விருந்தினர்களை உபசரிக்கிறப்பட்டா இருக்கணும். புருஷன் எவ்வளோதான் உபசரித்தாலும் அந்த பெண்ணு தான் ஹாஸ்பிட்டாலிட்டி. சில பெண்கள் நல்ல உபசரிக்கிற சுபாவம் இருக்குது. சில பெண்களுக்கு உபசரிப்பு இல்லை. அதனால தான் புருஷன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எங்கேயா ஹோட்டல் கூப்பிட்டு போகணுன்னு நினைப்பான். விருந்தினரை உபசரிக்கிற ஒரு பெண்ணாக நீங்கள் இருக்க புருஷன் எதிர்பார்க்குறான். இதுலேயும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மனைவியை புண்படுத்தும் காரியங்கள் புருஷன் செய்கிறது, புருஷனை புண்படுத்தும் காரியங்கள் மனைவி செய்கிறது. அது சொல்லி இந்த செஷனை முடிக்கிறேன். கணவனை புண்படுத்தக்கூடிய காரியங்கள் ஒரு 7 காரியம் சொல்ல விரும்புகிறேன். கணவனை புண்படுத்துகிற காரியங்களை, ஒன்று, தன் கடந்த கால தவறுகளை மனைவி அடிக்கடி சுட்டி காட்டி பேசுகிறது. ஒரு காலத்தில் அவன் தப்பாக நடந்திருப்பான், அல்லது குடிகாரனாக இருந்திருப்பான், மோசமானவனாக இருந்திருப்பான். இப்போ திருந்திட்டான், சர்ச்சுக்கு வர்றான். எப்போ பிரச்சனை வந்தாலும் உங்களை பற்றி தெரியாது நீங்கள் அப்படின்னு அந்த கடந்த காலத்தையே சொல்லாது. அவன் தான் திருந்திட்டானே. அதனால் ஆண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறான். ஒரு காலத்தில் அவன் செய்து தப்பு தான். அவன் உணர்ந்து திருந்தினதுக்கப்புறம் எதுக்கு நீ அதே குத்தி பேசுகிற? புருஷன் அதனால் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறான்னு தெரியுமா உங்களுக்கு? கடந்த கால தவறுகளை சுட்டி காட்டுறதுனால புருஷன் பாதிக்கப்படுறான். ரெண்டாவது, மற்றவர்களிடம் தன்னை குறை கூறி இழிவாய் பேசுறதை புருஷன் புண்படுறான். யாரை பார்த்தாலும் என் புருஷன் சரியில்லை, கேவலமாக புருஷனை பற்றி பேசுறது. அதனால் உனக்கு என்ன மேன்மை? நீ உன் புருஷனை கேவலமாக பேசுறதுன்னு அது உனக்கு தான் கேவலம். சிலர் கேட்டுட்டு போவாங்க, போய் இவ்வளவும் சரியில்லை அதனால தான் இப்படி இருக்குன்ட்டு போவான். ஒன்றை யாரும் நல்ல பெண்ணாக நினைக்க மாட்டேன். புருஷனை குறை இருந்தனா அவர்கிட்ட அன்போடு பேசு. கேட்குறான்னு கேட்கலையோ, நீ பேசுகிற முறை இருக்குது. நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனால் சில காரியங்களில் உங்கள்கிட்ட குறை இருக்குது, நான் தனியாக பேசுகிறேன், கோவப்படாங்கன்னு சொல்லி பேசுங்க, குறைகளை சொல்லுங்கள். புருஷன் வேதனைப்படுறது தான் செய்கிற நல்ல காரியங்களை மனைவி பாராட்டாதது. அவன் தன்னால் ஏண்ட அளவு குடும்பம் நடத்துகிறான். எப்போதும் அவனை குறை சொல்லிகிட்டே இருக்கு, ஒரு பாராட்டே கிடையாது. எப்போதும் அவனை பற்றி ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருக்கு. ஒரு நல்ல காரியம் வரும்போது பாராட்டுங்க புருஷனை. பிரமாதமாக இல்லைனாலும் ஏதோ ஒரு அளவு குடும்பம் நடத்துகிறான். 4வது, பிள்ளைகளை கண்டிக்கும் போது மனைவி குறுக்கிட்டு பேசுவது, குறுக்கிட்டு நடத்தல். புருஷன் சரியாக கண்டிக்கலை, அளவுக்கு மிஞ்சி கண்டிக்கிறான்னா தனியாக கூப்பிட்டு பேசுங்க. பிள்ளைகளுக்கு முன்னாலே அதை செய்யாது. இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டு பண்ணாங்க. அப்பா நம்ம சைடு அல்லது அப்பா நமக்கு எதிர்ப்பு, அம்மா நம்ம சைடு, அந்த இதை பிள்ளைகள் உள்ளத்தில் கொண்டு வராங்க. தனியாக பேசுங்க. நீங்கள் பிள்ளைகளை கண்டிங்க, தப்பு இல்லை. ஆனால் இப்படி ரொம்ப முரட்டுத்தனமாக கண்டிச்சிட்டீங்க. கண்டிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி சொல்லி ஒரு தனியாக போய் எப்பவும் பேசி பழகுங்க. பிள்ளைகளுக்கு முன்னால் பேசாதுங்க. 5வது, தன் விருப்பத்துக்கு மனைவி எப்போது எதிர்த்து நிற்பது. இணங்கி போகிறதே இல்லை. எதை சொன்னாலும் ஒரு எதிர்ப்பு. ஒரு இணக்கமான ஆவியே இல்லாத பொம்பளைகள், கலக ஆவி உள்ளவங்க இருக்காங்க. இணங்கி போனால் தான் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். எப்போதும் எதுக்கும் எதிர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வீடு ஆசீர்வாதமாக இருக்காது. எந்த கருத்தை சொன்னாலும் அதை அலட்சியப்படுத்துவது. புருஷனை
ஒரு மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை சிலர். அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு. அவள் கொஞ்சம் படிச்சிருப்பா, அதனால் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் புருஷனுடைய காரியத்தை ஜஸ்ட் இக்னோர் ஹிஸ் கவுன்சில். அவனுடைய காரியங்களை அலட்சியப்படுத்துறது, கண்டு கொள்ளாது. கணவனை புண்படுத்துகிற காரியம் கடைசி. மனைவி தன்னை நம்பாமல் சந்தேகப்படுவது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சந்தேகம் ஒருவரையும் திருத்தாது. தப்பு செய்கிறவன் தொடர்ந்து தப்பு செய்துட்டு தான் இருப்பான். தப்பு செய்யட்டுன்னு சொல்லலை. நம்ம சந்தேகம் ஒருவரையும் திருத்தாது. சந்தேகம் இருக்கும்போது நேரில் பேசுங்க, அதான் செய்யலாம் ஒழிய உங்கள் சந்தேகத்தினால உங்கள் உறவே நல்லா இருக்க. ஒரு மனைவி புருஷன் மேலே எப்பவும் சந்தேகப்பட்டால் அந்த வீட்டில் எப்படி நிம்மதி இருக்கும்? இவர் சரியில்லாத ஆளுங்க ஒரு எண்ணம் அவன் மனசில் இருக்கும்போதே ஒரு அன்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒரு பாசம் இருக்காது. எத்தனையோ குடும்பங்கள் விரக்தியில் வாழ்கிறாங்க. உண்மையான பாசம் அன்பு இல்லாமல் இதோ குடும்பம் நடக்குது. இதே போல் பெண்களை மனைவியை புண்படுத்தும் காரியங்கள் புருஷன்மார் செய்கிறது. நம்பர் 1, மனைவியின் குடும்பத்தை எப்போதும் குறை கூறி பேசுதல். மனைவி குடும்பம்னு சொன்னாலே இவருக்கு ரொம்ப கீழ்த்தரமாக தான் பேசுறது. உங்கள் அப்பன் அப்படிதான் ஆரம்பி, உங்கள் அப்பன் என்ன செய்தான், கேவலமான வார்த்தைகளை பேசுறது, தரக்குறைவாக பேசுறது. உன் வீட்டுக்கு போகக்கூடாது, நீ எப்படி உங்கள் வீட்டுக்கு போகிற, மனைவி அவள் வீட்டுக்கு போகக்கூடாது, நீ போகிறதுக்கு என்னப்பா நியாயம், உங்கள் அப்பா அம்மாவோட பேசக்கூடாது, உங்கள் அண்ணன் தம்பியோட பேசக்கூடாது, நல்ல காரியத்துக்கு போகக்கூடாது. ஏதாவது ஒரு கசப்பை வச்சுக்கிட்டு புருஷன் மாதிரி செய்கிற கொடுமைகள். சில பெண்கள் என்ன செய்ய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. மனைவிட்டு அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மான்னு நினச்சாச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாம், மாமனார் நம்ம அப்பா அப்படின்னு நினச்சா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. உங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு, அவங்க குடும்பம் மோசம் நினைக்கிறதே உன் புத்தியே சரியில்லை. முதலாவது உன்னுடைய திங்கிங் இஸ் ராங். உன்னுடைய ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உனக்குள்ள இருக்கு. நான் பெரியவன், எங்கள் குடும்பம் பெருசு, மனைவினா என்னமோ தரக்குறைவான. அவள் உன்னை கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் சமாளிக்காள், என்னைக்கா சந்தோஷமாக இருந்தது உண்டாவா? அவனை கீழ்ப்படிஞ்சு இருக்கா? உங்கள் அப்பா அம்மாவோட ஃபோன்லேயும் பேசக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கு, அதுக்காக நெவர் டூ தேட். ரெண்டாவது, மனைவியை பிறருடன் ஒப்பிட்டு பேசுவது. அந்த சிஸ்டர் அப்படி இருக்கா, இந்த சிஸ்டர் இப்படி இருக்கா, நீ அப்படி. அவள் டோன்ட் கம்பேர் யுவர். ஒரு இஸ் எ இண்டிவிஜுவல் பர்சன். அவள் தனிப்பட்டவள். மனைவி விரும்பாத காரியம் ஒன்று, தன்னை பிறரோடு ஒப்பிடுவது. சமையலோ வீட்டை நடத்துகிறதோ ட்ரெஸ் பண்ணுறதோ எதையோ, அந்த சிஸ்டர் அப்படி இருக்காங்க, இந்த சிஸ்டர் அப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவட்ட கம்பேர் பண்ணாங்க. ஷீ இஸ் எ இண்டிவிஜுவல் பர்சன். அவளுக்கு தனித்தன்மை உண்டு. அவளை போல இவ இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீ அதே மாதிரி அடுத்த ஆள் மாதிரி இருக்கிறியா? நீ உன்கிட்ட இத்தனை 1000 குறை இருக்கு. நீ மட்டும் மனைவியை கம்பேர் பண்ணி அந்த சிஸ்டர் அப்படி இருக்காங்க, இந்த சிஸ்டர் இப்படி இருக்காங்க சொல்லி நீ அதே போல உன் ஒய்ஃபு ஒன்னிடத்தில் பேசினா எப்படி இருக்கும்? மூணாவது, பொது இடங்களில் மனைவியை கண்டித்து பேசுறது. இப்படி சர்ச்சுக்கு வீட்டு வந்தா நம்ம சபையில், மதுரையில் இன்னொரு சபையில் கூட்டம் முடிஞ்சு வெளியே வரும்போது புருஷன் மனைவியை பார்த்து, ஒன்று என்ன கண்ட துண்டமாக வெட்டி 12 துண்டு. சர்ச்சு முடிஞ்சு வெளியே வரும்போது மதுரைக்குள் நடந்தே சொல்கிறேன். எப்படிப்பட்ட லூஸுகளெல்லாம் கட்டி வச்சுருக்கான் அவெல்லாம். இவனெல்லாம் உயிரோடு இருக்கவே கூடாது. 12 துண்டு, கோத்திரத்துக்கு அந்த துண்டு வெட்டி ஒவ்வொரு கோத்திரத்துக்கு அனுப்புகிற மாதிரி. நான் சொல்ல ஒன்று 13வது துண்டு, ஒன்றை ஒரே வெட்டி அந்த 12ஓடு சேர்த்து ஒன்றையும் சேர்த்து அனுப்பிடணும்.
சர்ச்சுக்கு முடிஞ்சு வெளியே வரும்போது நடக்கிற பார்த்து சொல்கிறேன். மதுரையில் ஒரு படித்த ஃபேமிலி தான். அவர் மிலிட்டரியில் இருந்தவர். 4வது மனைவி புண்படுத்தக்கூடிய காரியம், புருஷனிடத்தில் தனக்கு முதலிடம் இல்லை. அப்பா மதிப்பார், அண்ணனை மதிப்பார், அக்காவை மதிப்பார், தங்கச்சியை மதிப்பார், கூட பிறந்தவங்களாம் மதிப்பார், சொந்தக்காரெலாம் மதிப்பார். மனைவியை மட்டும் மதிக்கிறதே இல்லை. மனைவிக்கு கடைசி இடம்தான். மற்ற எல்லாரையும் மதிக்கிறது போல் மனைவியெல்லாம் முதல்ல உனக்கு மதிக்க. அவள் தானே உன்னுடைய பெட்டர் ஹாஃப். உன்னோடு வாழ்நாள் முழுவதும் உன்னோடு நிற்கிறவ அவள் தானே ஐயா. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் போயிடுவாங்களே, உன்னுடைய மரணம் வரையும் கடைசி வரைக்கும் மனைவி தானே நிற்கிறா. அல்லேலூயா. அவளுக்கெல்லாம் நீ முதலிடம் கொடுக்கணும். அக்கா தங்கச்சியா முதலிடம்? மனைவியை மதியாமல் அடிக்கடி கோவப்பட்டு அவட்ட சண்டை போடுறது. சரி, புருஷன் மாதிரி சின்ன காரியம் வெளியெல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவான். மனைவி மேலே உள்ள எரிச்சலை சிறு காரியத்தான் செய்திருப்பான், அதை போட்டு தட்டாப்படான்னு நின்று கோவப்படுறது. அவள் பயந்து நடுங்கித்தான் நிற்பான். ஏன்னா இவனோட ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழலை. சரி, என்ன செய்ய, அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுறான். அடிக்கடி கோபப்படுறது. மனைவியை சந்தேகப்படுறது. ஆண்கட்டி இருக்க போல பெண்கட்டி இருக்கு. மனைவியை சந்தேகப்படுறதுனால உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாது. சந்தேகம் ஒரு பெரிய பேய், ஒரு பிசாசு. அது குடும்பத்தை அழித்து விடும். அது புருஷனிடத்தில் இருந்தாலும் சரி, மனைவிடத்தில் இருந்தாலும் சரி. அப்படி கண்களை மூடுவோம், வலது கரத்தை உயர்த்துவோம். கேட்ட செய்திக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். என் மனைவி எதிர்பார்க்கிற ஒரு கணவனாக நான் இருப்பேன். கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர். உங்கள் வருமானத்தில் குடும்பம் நடத்தணும். கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. சும்மா கை உயர்த்தினா போதாது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உங்களை நம்பி வந்திருக்கிற மனைவிடத்தில் அன்பாக பேசுங்க, அன்பாக நடங்க. அவள் தகப்பனின் தாயை விட்டு உங்களை நம்பி வந்திருக்கிறான். நீங்கள் எப்போதும் சண்டை போட்டுட்டு இருந்தால் அவள் எங்கே நிம்மதியாக இருப்பான்? எத்தனை குறை இருந்தாலும் தகப்பனின் தாயை விட்டு மனைவியோட நல்ல ஐக்கியமாக இருங்க. மனைவி செய்கிற நல்ல காரியங்கள் சிறிதாக இருந்தாலும் பாராட்டுங்க. பிரமாதமாக இல்லாவிட்டாலும் மனைவியுடைய பலவீனங்களில் அவளுக்கு உதவி செய்யுங்க. மனைவியை நம்புங்க. ஜாலியான கணவனாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வீட்டில் சகோதரிகளே, கணவனுக்கு ஏற்ற துணையாக இருங்க. உங்களை கல்யாணம் பண்ணதுனால அவர் சந்தோஷப்படணும். நீங்கள் அந்த வீட்டுக்கு போனதுனால அந்த வீட்டில் இருக்க சந்தோஷம் எடுபட்டு போகக்கூடாது. கணவன் உங்களை விட படிப்பு குறைவாக இருந்தாலும் அனுபவம் குறைவாக இருந்தாலும் அவர் கீழ்ப்பிடிங்க. நல்ல குணத்துக்காக கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. பொறாமை, கசப்பு, வைராக்கியம், இந்த அசுத்த குணங்கள்லாம் உங்களை விட்டு மாறட்டும். குணசாலியான பெண்ணை என்னை மாற்ற ஆண்டவரே. மதிகேடாய் நடக்கிற பெண் பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு மூக்குத்திக்கு சமாதானம் நீதிமொழிகள் 11:22 இருக்குது. நான் அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? புத்தி சரியில்லையே. சுறுசுறுப்பா இருக்க எனக்கு கிருபைதார ஆண்டவரே. சுறுசுறுப்பா காலையில் எழும்பி ஜெபம் பண்ணி வேத வாசித்து வீட்டு காரியங்களை செய்ய உதவி செய்யும். என் புருஷன்றத்தில் எதையும் மறைக்க கூடாது. விருந்தினர்களை உபசரிக்கணும். வீடு எப்போதும் சுத்தமா இருக்கணும். வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? புண்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் புருஷனுக்கு செய்யாதுங்க, மனைவிக்கு செய்யாதுங்க. எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.